இந்தியன் 1 பார்த்தவங்க அதே மைண்டில் வச்சுக்கிடுங்க. 10க்கு எவ்வளோ சார்? 0. சாரி, 1 2 கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். 1 10க்கு 0. இந்தியன் 2 இந்தியன் 1 பார்த்தவங்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிடுங்க. நேரம் போலன்னா வந்து பாருங்கள். வந்து 30 வருஷம் கிட்டத்தட்ட கழிச்சு வந்திருக்கு. பயங்கர எதிர்பார்ப்பில் ரொம்ப ப்ரமோஷன்ஸே வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக ரிலீஸ் ஆகிருக்கு. படம் எப்படி இருக்குது சார்? இந்தியன் 2 பொறுத்தளவுக்கு நல்லது சொல்லணும், நிறைய சொல்லணும். இப்படிலாம் கடந்த ஒரு 10 நாளாக நான்லாம் பிளான் பண்ணேன். படம் வந்து 5 வருஷமாக, ஒரு 3 வருஷமாக நம்ம எதிர்பார்க்குறோம் எப்போ வரும். இப்போ கடந்த 10 நாளாக அந்த டேட்டு அறிவித்த உடனே 12ஆம் தேதிங்கிற அறிவித்த உடனே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இந்தியன் 1ஓட சூப்பராக இருக்கும், ஐயோட சூப்பராக இருக்கும், ஜீன்ஸோட சூப்பராக இருக்கும், ஜென்டில்மேன் அவருடைய படம், இதெல்லாம் வித்தியாசமாக ஏதோ காட்ட போகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பில்டப் கொடுத்தாங்க. ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், என்ன சொல்கிறீங்க. ஆனால் படம் ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை சார். இப்போ இந்தியன் 1ல் அவர் இல்லைன்னா விஎஃப்எக்ஸ் இல்லை, மொத்தத்தில் நான் சொல்லுவேன். இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு நான் சொல்ல விரும்பலை. அது எதனால நான் சொல்ல வரோம்னா, அந்த கதை ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லைனால எதுவுமே எடுபடாது. இப்போ இந்தியன் 1ல் கவர்மெண்ட்டு ஊழியர்கள் வந்து லஞ்சம் வாங்குகிறாங்க. அதை வந்து தாத்தா மல்ட்ரு பண்ணுறாரு. இது 1லேயே சொல்லி முடிச்சிட்டார். அப்போ 2லேயும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த தாத்தாவை வச்சு எல்லாமே மல்ட்ரு வாங்குறது வந்து கொஞ்சம் போர் அடிச்சு. சங்கர் சார் வந்து திருப்பி கேட்டோன்னே இப்போவுமே நியூஸ் பேப்பர் பார்த்தா அந்த செய்திகள்லாம் வரதானே செய்யுது. அப்போ அப்படி தானே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். ஸோ இது அந்த படத்துலேருந்து எந்த வகையில் வேறுபடுதுங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த இந்தியன் தாத்தா வேறு ஏதோ ஒரு கான்செப்ட்டு, ஒரு விவசாயம் பண்ணுறாரு. அப்போ அவங்களால நான் வந்து ஏமாந்துட்டேன். இந்தியா வந்து திருந்திட்டு, நம்ம இந்தியன் 1ல் வந்து நம்ம பண்ணது இந்தியா திருந்தி வருது. அப்போ ஏதோ ஒரு 2 பேர் மைண்டில் வச்சுட்டு இவர் ஏமாத்துகிற மாதிரி, ஒரு முக்கியமான அரசியல்வாதிகள் ஏமாத்துகிற மாதிரி இப்படியும் கொண்டு போனால் பரவாயில்ல. அதில் இந்தியன் 1ல் எப்படி வரும்? லஞ்சம் வாங்குறவங்கள மல்ட்ரு பண்ணுறாரு. ஆனால் இதில் நம்ப முடியாத 2-3 சீன் இருக்குது. பெரிய கோடீஸ்வரங்க, பல லட்சத்துக்கு கோடீஸ்வரன். அவன் என்ன பண்ணுறான்னா, கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் சுற்றி இருக்கிறாங்க பாடிகார்டு. இவர் உள்ளே போய் எப்படி மல்ட்ரு பண்ணுற, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அந்த பாய்ஸ் படம் ஹீரோ அவர் சித்தார்த்து, அவர் கூட 4-5 பேர் ஜெகன்லாம் வராங்க. அப்போ இவங்க எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்களுக்கு முக்கியமான வேலையே அதுதான். அப்போ இவங்க அப்பா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். இப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் நீங்கள் தட்டி கேளுங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பண்ணுற ஊழல், இவங்க அம்மா பண்ணுறது, அப்பா பண்ணுறது, சமுத்திரகனி, தம்பி ராமையா, இவங்க பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து அவங்க சித்தார்த்துடைய அம்மா இறந்த உடனே இந்தியன் தாத்தாவை கழுவி ஊற்றுறாங்க. நீங்கள் போங்க, வேண்டாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லைங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்தியன் தாத்தா அவ்வளோ பேரும், அதாவது சென்னையே கள்ள கொண்டு எரியுது, வரல கொண்டு அடிக்க வந்த சீன்லாம் எவ்வளோ பெரிய ஆள் சங்கர் சார் டைரக்ஷன். என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு விஜய் அஜித்தோடு அவருக்கு ரசிகர். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்துருக்கும். அவ்வளோ பேர் கள்ள கொண்டு எரியுதாங்க, இந்தியன் தாத்தாவை கம்ப கொண்டு அடிக்க போகிறாங்க. படத்தில் இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றும் சொல்ல முடியாது, சீரியஸாக நான் சொல்ல தம்பி. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கதையுடைய வெயிட்டு, ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை நல்லா இருந்தால் தான் எல்லாமே நம்ம ரசிக்கும். அனிருத் மியூசிக் அதை நம்ம உள்ளே போகும்போது என்ன சொல்லிட்டு போனால், நல்லா இருங்க, அருமையாக நான் மேலே சொல்லிட்டு போனேன், படம் சூப்பராக இருக்குங்க. அப்போ அந்த விசுவலாக பார்க்கும்போது சாங் எடுப்பல 2 சாங். இப்போ இந்தியன் 1 சாரோட ஒளிப்பதிவு பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வந்திருக்காரு. அவரோட ஒளிப்பதிவு சார், நான் இப்போவும் நான் சொல்கிறேன், ஒளிப்பதிவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த ரசனைத்தன்மை வேணும் அப்படின்னா கதை இருக்கணும். அந்த ஆடியன்ஸ் உட்காந்து அடுத்தால என்ன. இப்போ உதாரணத்துக்கு மகாராஜா எங்கே கொண்டு வரோம் பாருங்கள். அது நீங்கள் ஓப்பனிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் அதாங்க ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதைங்கிறது அதுதான். அப்போ அது இல்லைன்னொன்னே எல்லாமே உங்களுக்கு அடிபட்டு போகுது. பாயிண்ட் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? லாகாக இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த கதை ஒரு வெயிட் இல்லை. இந்தியன் தாத்தா லஞ்சம் வாங்கணும்னா கொள்ளுறாரு, இவ்வளோதான். அது நீங்கள் இந்தியன் 1லேயே சொல்லி முடிச்சிட்டீங்களே. ஸோ இந்தியன் பார்ட் 3க்கான லேட் வந்து இந்த படம் முடிவில் வருதுன்ற மாதிரி சொல்லி வருது. அது கொஞ்சம் என்னென்னா, உங்களுக்கு இந்த RRR இந்தியன் 1லேயே வந்து சேனாதிபதி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காட்டுவாங்க தெரியுமா, அது ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 75% இந்தியன் 3ல் வந்து அந்த மாதிரி வெள்ளைக்காரனை துரத்துறது வைக்கிறது தான் வரும்.
ஆனால் அது நல்லாயிருக்கும். இந்தியன் 3 வந்து நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் 2 அப்படி சொல்லிட்டு தான் போனேன். பார்க்கலாம். தேங்க்யூ. அதனால் இந்தியன் 3-யை பொறுத்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக. 7 வருஷம் எடுத்திருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் தம்பி நான் சொல்கிறேன். 7 வருஷங்கும் போது நம்ம ஒரு 5 வருஷம் ஒரு இது படம் எப்போ வரும் என்ன சொல்கிறீங்க? இப்போ கடந்த ஒரு 10 நாளாக படம் 12ஆம் தேதி அறிவித்த உடனே படம் வரட்டும், பார்த்து நல்ல விதமாக சொல்லலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்படி சொல்லி வரும்போது சங்கர் சாருடைய நான் பெரிய ரசிகன், ஒரு லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நல்லா இருக்கு நம்ம சொல்ல முடியலையே. இப்போ இது வேறு சங்கர் சார் படம், எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். இந்த படமும் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்ம வந்தோம். ஆனால் இது ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இந்தியன் 1ல் என்ன சொல்ல நினச்சாரோ எல்லாமே சொல்லிட்டாருங்க. இந்தியன் 3ங்கும் போது இந்தியன் 3ன்னு வச்சுட்டு வேறு ஒரு கான்செப்டை கொண்டு போய் இருந்திருக்கலாம். இந்த லஞ்சம் வாங்குற மல்ட்ரு பண்ணுறது அதுலேயே சொல்லி முடிச்சுட்டாரு. அதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதாவது லவ் இருக்கும், தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கும், காமெடி இருக்கும், சாங்கு 7-8 சாங் அந்த மாதிரி இருக்குங்க. இதில் எதுவுமே இல்லையே. நான் சொன்னது ஏதாவது இதில் இருக்குதா? அப்போ அதில் உள்ளது தான் தூக்கிது நீங்கள் இதை பண்ணுறீங்க. அப்போ இவ்வளோ பட்ஜெட்டு, நம்ம டெக்னீஷியன் வேறு 3-4 பேர் செத்து போனாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம். இருந்தாலும் நல்லா இருந்தால் சொல்லி ஆகும். நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம உண்மையாக சொல்லியே போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சங்கர் சார் 3 நல்லது பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். லைக்கா இன்றைக்கி வந்து நிறைய டெக்னீஷியனை வாழ வைக்கணும், நிறைய சினிமா தொழிலாளர் வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இதில் ஏதாவது லாஸ் வந்துருச்சுன்னா உங்கள் ஏதோ ஒரு சொத்து நிறைய இருக்குது, எப்படி கோடிக்கணக்காக வச்சுருக்கிறீங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த பாபா படத்துக்கு ரஜினி சார் எப்படி செட்டில் பண்ணாரோ அதேமாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாஸ் வரதான் செய்யும். இது என்னுடைய சங்கர் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவுசெய்து இந்தியன் 3 ஒரு எதிர்பார்ப்பு இதில் விட்டதை ரசிகர் அது கொஞ்சம் திருப்தியாக போகணும். என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். சமூக ஆர்வலர், சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர். இந்தியன் 2வை பொறுத்த அளவுக்கு சுமாராக தான் இருக்குது. இந்தியன் 1 பார்த்தவங்க அதே மைண்டில் வச்சுக்கிடுங்க. 10க்கு எவ்வளோ சார்? 0. சாரி, 1 2ஆவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். 1 10க்கு 0. இந்தியன் 2, இந்தியன் 1 பார்த்தவங்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிடுங்க. நேரம் போலன்னா வந்து பாருங்கள்.